சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் தியானிக்கும்படியாக தேவன் தந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். சகல ஸ்துதிகன மகிமை யாவும் நீரிடும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து மறுமொழியாக, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஒரு சத்தியத்தை சீஷர்களுக்கு விளங்க வைக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த சத்தியம் என்னவென்றால், சரீரத்திற்கு ஆகாரம் எவ்வளவு முக்கியமானதாய் இருக்கிறதோ, சரீரத்துக்கு போஜனம் எவ்வளவு அவசியமாய் இருக்கிறதோ, அதை பார்க்கிலும் தேவன் என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த பூமியிலே அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தை செயல்படும்படியான ஜீவியத்தை செய்து பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அதிலிருந்து தேவன் நமக்கும் ஒரு சத்தியத்தை விளங்க செய்கிறார். அது என்னவென்றால், உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான போஜனம் உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தும்படியாக அவசியமாய் இருக்கிறது என்றால், அதற்கு நிகராக அதை பார்க்கிலும் மிகவும் முக்கியமாக நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ற ஜீவியத்தை செய்து பிதாவின் சித்தத்தை உங்களுடைய ஜீவியத்திலே செய்து நிறைவேற்றுவீர்களானால், நீங்களும் கூட மற்றவர்கள் அறியாத போஜனத்தை ஆவிக்குரிய மன்னாவாக தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினவர்களாக காணப்படுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு சாட்சியாயிருக்கும். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக சொல்லுவீர்கள், இந்த சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை பார்க்கிலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான ஆவிக்குரிய மன்னாவை உட்கொண்டு புசித்து பிதாவின் கிரியைகளை செய்து நிறைவேற்றினேன் என்று சாட்சி பகரக்கூடியவர்களாக நீங்களும் காணப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். அப்படியானால் அதை தான் 34ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதுதான் என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை உங்களுடைய ஜீவியத்திலே செயல்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். அப்படி செயல்படுத்தும்படியாக தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்பதை தியானித்த வேளையிலே 8 விதங்களிலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய வழி என்பதும் தேவனுடைய சித்தம் என்பதும் ஒன்றாகவே காணப்படுகிறது என்பதை குறித்தும் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். வேதத்திலே தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற 4 அனுபவங்கள் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய சித்தம் போஜன பலிக்கு ஒப்பிட்டு வேதத்திலே படிக்க இயலும் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அப்படியானால் இங்கே தேவனுடைய சித்தத்தை ஒரு போஜனத்தோடு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து பேசுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதை குறித்து நாம் தியானிக்கும் போது வேதத்திலே தேவ சித்தத்தை போஜன பலியோடு ஒப்பிட்டு சில சத்தியங்கள் காணப்படுகிறது. அதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாகி இரத்தத்தை சிந்தினபடியால் நாம் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தோம். நாம் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். பிதாவாகிய தேவனோடு கிட்டி சேர இயலாதபடி ஒரு பெரிய பிரிவினை நமக்கும் தேவனுக்கும் இடையே காணப்பட்டது. அந்த பிரிவினையாக காணப்பட்ட நடுச்சுவரை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரத்தத்தை சிந்த வைத்ததின் மூலமாக அந்த நடு பகையாக காணப்பட்ட, பிரிவினையாக காணப்பட்ட நடுச்சுவரை தகர்த்து போட்டு தேவன் என்ன செய்தார் என்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரானார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம், வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் பிதாவாகிய தேவனோடு கிட்டி சேர இயலாத துர்பாக்கியமான சூழ்நிலையிலே காணப்பட்ட உங்களை தான் தேவன் தம்மோடு ஐக்கியப்படுத்தும்படியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து அது நிமித்தமாக பாவங்களை மன்னித்து சாபங்களை போக்கி தடைகளை மாற்றி தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கினார். தெய்வ பிள்ளையே, இதை நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போஜன பலி என்கிற பிரமாணத்தோடு ஒப்பிட்டு படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு பலியின் பிரமாணத்தை நியமித்தார் என்று படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இரத்தம் சிந்தி மனிதனுடைய ரட்சிப்புக்காக மீட்பை உண்டாக்கவில்லை. அதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஸ்தோத்திரம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்றால் பலியின் பிரமாணத்தை நியமித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளின் மூலமாக தான் தேவனோடு பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் கிட்டி சேர்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். இப்படியாக அவர்கள் செலுத்தும்படியாக தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்றால் 5 பெரிய பலிகளையும் 5 சிறிய பலிகளையும் நியமித்தார் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜனங்கள் பாவ நிவர்த்திக்காக, பாவ பரிகாரத்திற்காக 5 பெரிய பலிகளையும் 5 சிறிய பலிகளையும் தேவனால் நியமிக்கப்பட்ட பலிகளாக அதை செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி காணப்பட்ட பெரிய 5 பலிகளிலே ஒரு பெரிய பலிதான் போஜன பலி என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த போஜன பலி எப்படிப்பட்டது என்பதை படிக்கும் போது அது மகா பரிசுத்தமானது என்பதை அறிந்து கொள்கிறோம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது அது மகா பரிசுத்தமானது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் யோவான் 4:34 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்கிறாரே. அப்படியானால் இந்த போஜன பலி தேவனுடைய ஜனங்கள் தேவ சித்தம் செய்தலுக்கு அடையாளமாயிருக்கிறது என்பதை தேவன் விளக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த போஜன பலியை குறித்து லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் படிக்க முடியும். நீங்கள் லேவியராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? மெல்லிய மாவாய் இருப்பதாக என்று படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே போஜன பலி ஒரு பெரிய பலி, மகா பரிசுத்தமான பலி. அதை காணிக்கையாக கர்த்தருக்கு மனிதன் செலுத்த வேண்டுமானால் அந்த காணிக்கை எப்படி இருக்க வேண்டுமா? மெல்லிய
மாவாய் இருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அப்படியானால் தானியத்தை நன்றாக பொடித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெல்லிய மாவாக்க வேண்டும். தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிக்கிற மனுஷன் முதலாவது நொறுக்கப்பட வேண்டும். தன்னை தேவனுக்கு முழுமையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தம் செய்யும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாரனை பற்றி படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று படிக்கிறோம். ஆங்கிலத்திலே படிக்கிறோம், இட் pleased the Lord to bruise him என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தேவகுமாரனை நொறுக்குவது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் நீங்களும் கூட தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்களும் மெல்லிய மாவாக்கப்படும்படியாக, நீங்களும் பொடிக்கப்படும்படியாக நீங்கள் தேவனால் நொறுக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிக்கும் போது முதலாவது நொறுக்கப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றும்படியாக தீர்மானித்த போது இயேசு கிறிஸ்துவை நொறுக்கும்படியாக, பாடுகளுக்குட்படுத்தும்படியாக சித்தமானார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை நொறுக்குவது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். எனவே தேவ சித்தத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது நம் சொந்த விருப்பங்களும் சித்தங்களும் நொறுக்கப்பட தேவன் இடம் கொடுப்பார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற சொந்த விருப்பங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சொந்த சித்தங்கள் அனைத்தும் நொறுக்கப்படும்படியாக தேவன் உங்களுக்கு இடம் கொடுப்பார். தேவன் இடம் கொடுப்பார். எழுத்தின்படியே தேவகுமாரனுடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, அவர் பாடுகளுக்குட்படுத்தப்பட்டார். அது நிமித்தம் அவர் அநேகருடைய இரட்சிப்புக்கு காரணமானார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அநேகர் அவர் நொறுக்கப்பட்டபடியினால் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அநேகர் அவருக்கு பங்காக கொடுக்கப்படுகின்றனர். அநேக பலவான்கள் அவருக்கு கொள்ளை பொருளாகின்றனர். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிக்கும் போது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்த போது பிதாவாகிய தேவன் தேவகுமாரனை பாடுகளுக்குட்படுத்தினார். தேவகுமாரனை நொறுக்கும்படியாக சித்தமானார். அதுபோல நீங்களும் தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிக்கும் போது சிலவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொந்த விருப்பங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொந்த சித்தங்கள், அவைகளெல்லாம் நொறுக்கப்படும்படியாக, அவைகளெல்லாம் தெய்வ பிள்ளையே நொறுக்கப்படும்படியாக தேவன் உங்களை பாடுகளுக்குட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கும். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நினைக்கணும்னா, என் வாழ்க்கையில இருக்கிற சொந்த விருப்பங்கள், என் வாழ்க்கையில இருக்கிற சொந்த சித்தங்கள் எல்லாம் அகற்றப்படும்படியாக தேவன் நொறுக்கி கொண்டிருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த பாடுகளிலேயும் அந்த நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகளிலேயும் தேவ சித்தம் நிறைவேறும்படியாக உங்கள் சொந்த விருப்பங்களை உங்கள் ஜீவியத்திலிருந்து அகற்றி போடும்போது, உங்களுடைய சொந்த சித்தங்களை உங்களுடைய ஜீவியத்திலிருந்து அகற்றி போடும்போது நீங்கள் மெல்லிய மாவாக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஜீவியமானது தேவனுக்கு உகந்த பலியாயிருக்கும். நீங்கள் மகா பரிசுத்தவான்களாயிருப்பீர்கள். பலிபீடத்தில் உங்களை சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாயிருக்கும்.
நீங்கள் அநேகருக்கு நல்ல போஜனமாயிருப்பீர்கள். உங்களுடைய ஜீவியமானது ஆவிக்குரிய மன்னாவாக அநேகருடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக, அநேகருடைய ஜீவியத்தை உயிர்ப்பிக்க கூடியதாக, அநேகருடைய ஜீவியத்தை தேவ சித்தம் செய்யும்படியாக, ஆத்தும ரட்சிப்பை அடையும்படியாக உங்களுடைய ஜீவியம் அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும். உங்களுடைய ஜீவியம் மகா பரிசுத்தமான போஜன பலியாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறும்படியாக அவர் பாடுகளுக்குட்படுத்தப்பட்ட போது அவருடைய பாடுகளினாலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபித்தார், என் ஜீவியத்திலே தேவனுக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியங்களும் என் ஜீவியத்திலே இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து விளங்க செய்த போது அவருடைய ஜீவியமானது ஒரு போஜன பலியாக காணப்பட்டது. அவருடைய ஜீவியமானது மகா பரிசுத்தமானதாக காணப்பட்டது. அவர் ஆவிக்குரிய மன்னாவாக அநேகருடைய ஜீவியத்திற்கு காணப்பட்டார். அவருடைய ஜீவியமானது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினது. அவருடைய ஜீவியமானது அநேகரை நீதிமான்களாக்கினது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் போஜன பலியாக மாற வேண்டும். அதே போல உங்களுடைய ஜீவியமானதும் மகா பரிசுத்தமானதாக வேண்டும். அதற்காக நீங்கள் உங்கள் ஜீவியத்தை தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நொறுக்குதலை அனுமதிப்பார். நொறுக்கப்படும் போது, பாடுகளை கொடுக்கும் போது நீங்கள் என்ன எண்ண வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ சுய விருப்பங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ சுய சித்தங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் அகற்றப்படும்படியாக தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். அவைகளையெல்லாம் அகற்றும்படியாக தேவன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், என்னை மெல்லிய மாவாக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கரடு முரடான காரியங்களை எல்லாம் தேவன் அகற்றி விடுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பத்தகாதபடி காணப்படுகிற அனைத்தையும் தேவன் அகற்றி விடுவார். நீங்கள் மெல்லிய மாவாக காணப்படுவீர்கள். நீங்கள் மகா பரிசுத்தமான போஜன பலியாக காணப்படுவீர்கள். உங்கள் ஜீவியம் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாயிருக்கும். உங்கள் ஜீவியம் அநேகரை நீதிமான்களாக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் மூலமாக படிக்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார் என்று படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் தான் ஒரு மெல்லிய மாவு என்பதை விளங்க செய்தார். அவருடைய ஜீவியத்திலே சொந்த விருப்பம் இல்லை என்பதை விளங்க செய்தார். அவர் தன்னை ஒரு போஜன பலியாக வெளிப்படுத்தினார், மகா பரிசுத்தவான் என்பதை வெளிப்படுத்தினார். அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகள், உபத்திரவங்களை அவர் சந்தோஷத்தோடு சகித்தார் என்றால் காரணம் என்ன? அவர் பட்ட பாடுகளுக்கு நிகரான ஒரு பலனை அவர் கண்டார். அந்த பலன் என்ன? அநேக ஆத்துமாக்கள் அவருடைய பாடுகளின் நிமித்தமாக, அநேக ஆத்துமாக்கள் அவருடைய நொறுக்கப்பட்ட அனுபவத்தின் நிமித்தமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். காரணம், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு போஜன பலியாக அவர் காணப்பட்டார். அநேகரை நீதிமான்கள் ஆக்கக்கூடிய ஒரு மகா பரிசுத்தமான பலியாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஏன் கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்த போது, பிரைஸ் தி லார்ட், அவர் ஒரு போஜன பலியாக காணப்பட்டார். அவருடைய ஜீவியமானது ஒரு மகா பரிசுத்தமான போஜன பலியாக காணப்பட்டது. அந்த மகா பரிசுத்தமான போஜன பலி இன்றைக்கு என்ன பலனை கொடுக்கிறது என்றால், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறது, அநேகரை மீட்புக்குள்ளாக வழி நடத்துகிறது, அநேகரை நீதிமான்களாக்குகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட்.
அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்பதை அவருடைய பாடுகளினூடாக, அவருடைய நொறுக்கப்பட்ட அனுபவங்களினூடாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் தாம் மெல்லிய மாவு என்பதையும் மகா பரிசுத்தமான பலி என்பதையும் விளங்கச் செய்து இன்றைக்கும் அநேகரை நீதிமான்களாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் பக்தன் பாடினான், பாடுபடன் கண்மணி பரம மீட்பர் தாழ்பணி, பாடுபடன் கண்மணி பரம மீட்பர் தாழ்பணி, பாடுபடன் கண்மணி பரம மீட்பர் தாழ்பணி. யார் தேவசித்தம் செய்யும்படியாக தீர்மானித்து பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நொறுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அவருடைய கண்மணிகளாக இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்? பாடுபடு கண்மணி பரம மீட்பர் தாழ்பணி என்று சொல்லுகிறார். தாழ்மை, அந்த மன தாழ்மையை தேவன் உருவாக்கும் வரைக்கும் நொறுக்கிக் கொண்டே இருப்பார். அந்த மன தாழ்மையை ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் நிறைவேறும்படியாக உருவாக்கும் வரை அவர் என்ன செய்வார் என்றால் பாடுகளுக்குட்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய அனுபவமாயிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போது அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று படிக்கிறோம். தேவ தூதரிலும் சற்று தன்னை சிறியவராக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு இயேசுவின் கண்மணிகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணித்தவர்களாயிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருகிறது என்றால் இன்னும் இன்னும் கர்த்தரை கிட்டி சேர வேண்டும், இன்னும் இன்னும் மெல்லிய மாவாக்கப்படும்படியாக உங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய சுய விருப்பங்கள், உங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய சுய சித்தங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடுகள், என்பதற்காகவே இந்த உபத்திரவங்கள், என்பதற்காகவே இந்த நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் என்பதை அறியும் போது உங்களை முழுமையாக உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய சுய விருப்பங்களை எல்லாம் அகற்றும்படியாக தீர்மானிப்பீர்கள். அந்த தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்களாக காணப்படும். உங்களை மெல்லிய மாவாக்கும் மகா பரிசுத்த பலியாக, போஜன பலியாக மாற்றிவிடும். உங்கள் ஜீவியம் சாட்சியாக காணப்படும். உங்கள் ஜீவியம் அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும். உங்கள் ஜீவியம் அநேகரை நீதிமான்களாக்கும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, வாசித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஜீவித்த உத்தமனாகிய யோபுவை குறித்து நாம் படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லெக்காக நிறுத்தினார். தெய்வ பிள்ளையே, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார் என்று படிக்கிறோம். யோபு சொல்லுகிறான். யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாயிருந்தான். ஆனால் அவனுக்கும் கூட வாழ்க்கையிலே சோதனை வந்தது. ஏன் அவனுக்கு சோதனை? அவன் நீதிமானாக காணப்படுகிறானே, உத்தமனாக காணப்படுகிறானே, சன்மார்க்கனாக காணப்படுகிறானே, ஏன் அவனுக்கு சோதனை? அவன் தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்த மனிதனாய் இருந்தான். தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்த அவனுடைய வாழ்க்கையிலேதான் ஒரு சோதனையை சாத்தான் கொண்டு வந்தான். எதற்காக கொண்டு வந்தான்? யோபுவை நீர் வேலியடைத்து பாதுகாக்கவில்லையோ? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், நீதிமானாக விளங்குவது அவனை நீர் வேலியடைத்து பாதுகாப்பதினால்தான். என்றாலும் இப்பொழுது எனக்கு உத்தரவு கொடும் என்று தேவனிடத்திலே போய் சாத்தான் உத்தரவை பெற்றுக் கொண்டான். எதற்காக? சோதிக்கும்படியாக, தேவ சித்தம் நிறைவேறும்படியாக தீர்மானித்த யோபுனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உத்தரவின்படியே
சோதிக்கும்படியாக சாத்தான் யோபுவினிடத்திலே கடந்து வருகிறான். சகலத்தையும் இழந்து போனான். சரீரத்திலே பலகீனங்கள், சரீரத்திலே வியாதிகள், சரீரத்திலே பாடுகள், உபத்திரவங்கள். அவன் நொறுக்கப்பட்டான். அவன் சொல்லுகிறான், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுகிறான். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், ஆனால் அவர் என்னை நறுக்கி என் பிட்டரியை பிடித்து என்ன செய்தார்? என்னை நொறுக்கினார் என்று சொல்லுகிறான். யோபு கர்த்தருடைய கண்மணியாக காணப்பட்டான். கர்த்தர் என்ன நினைச்சிருப்பாரு? பாடுபடன் கண்மணி பரமமீட்பர் தாழ்வணி, பாடுபடன் கண்மணி பரமமீட்பர் தாழ்வணி. யோபு நன்றாக அறிந்து கொண்டான். கர்த்தருடைய சித்தம் செய்யும்படியாக நான் தீர்மானித்தபடியால் தேவன் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடைபெறுவதில்லை. என்னை நறுக்குகிறார், என்னை நொறுக்குகிறார். இன்னும் என்னுடைய ஜீவியத்தை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன் என்று சொல்லி அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தான். இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத சுய விருப்பங்கள் என்ன இருக்கிறது? இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத சுய சித்தங்கள் என்ன இருக்கிறது என்பதை அவனுடைய பாடுகளின் மத்தியிலே, அவனுடைய உபத்திரவங்களின் மத்தியிலே அவன் ஆராய்ந்து அறியக்கூடியவனாயிருந்தான். அவன் சொன்னான், என் நேசரை நான் முகமுகமாய் என் சொந்த கண்களால் தரிசிப்பேன். இன்னும் என்னுடைய ஜீவியத்தை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன் என்று சொன்னான். அப்படியே ரூபகாரப்படுத்தினான். சுய விருப்பங்கள், சுய சித்தங்கள் எல்லாம் அகன்று போகும்படியான ஒரு மகா பெரிய சோதனையாக தான் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, ஆனாலும் அந்த சோதனைகள், பாடுகளின் மத்தியிலே அவன் தேவனை மறுதலிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவன் தேவனை மறுதலிக்கவில்லை. அவன் உண்மையாகவே அவனுடைய ஜீவியமானது மெல்லிய மாவாக்கப்பட்டது, அவனுடைய ஜீவியமானது உடைக்கப்பட்டது, அவனுடைய ஜீவியமானது நொறுக்கப்பட்டது, அவனுடைய ஜீவியமானது போஜன பலியாக காணப்பட்டது. இன்றைக்கும் அவனுடைய ஜீவியமானது நமக்கு சாட்சியாக விளங்குகிறது. இன்றைக்கும் அவனுடைய ஜீவியமானது போஜன பலியாக நாம் உட்கொள்ள ஏதுவாய் இருக்கிறது. அதை தியானிக்க ஏதுவாய் இருக்கிறது. அதை உட்கொள்ளும் போது நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய உபத்திரவங்களிலே, நம்முடைய நொறுக்கப்படுகிற அனுபவங்களிலே அவனுடைய சாட்சியின் ஜீவியம் நமக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தின் எழுப்புதலுக்கு ஏதுவாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவியம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் இருக்கும்படியாக, சன்மார்க்கர்களாய் இருக்கும்படியாக, உத்தமர்களாக காணப்படும்படியாக தீர்மானிக்கிற வேளையிலே, தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று தீர்மானிக்கிற வேளையிலே பாடுகள் வருகிறதா? உபத்திரவங்கள் வருகிறதா? நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வருகிறதா? யோபுனுடைய ஜீவியத்தை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அவர்களுடைய ஜீவியமானது பாடுகளின் மத்தியிலே, நொறுக்கப்படுகிற அனுபவங்களின் மத்தியிலே மெல்லிய மாவாக்கப்பட்டது, போஜன பலியாக்கப்பட்டது, அநேகர் உட்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய மன்னாவாக காணப்பட்டது, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஏதுவாயிருந்தது. அநேகர் அவர்களுடைய ஜீவியத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டு பேருடைய அனுபவத்தையும் நீங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையும் போஜன பலியாக காணப்பட வேண்டும். உங்களுடைய ஜீவியமானதும் மகா பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். மெல்லிய மாவாக காணப்பட வேண்டும். அதிலே சுய விருப்பங்கள் இருக்கக்கூடாது, அதிலே சுய சித்தங்கள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த மெல்லிய மாவிலிருந்து அகற்றப்படும்படியாக, பொடிக்கப்படுகிற தானியத்திலிருந்து பொடிக்கப்படுகிற மாவிலே அந்த சுய விருப்பங்கள், சுய சித்தங்கள் என்கிற கரடு முரடான காரியங்கள் எல்லாம் அந்த மாவிலிருந்து அகற்றப்பட்டு மெல்லிய மாவாக்கப்படும்படியாகவே இப்படிப்பட்ட நொறுக்கப்படுகிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது
நீங்கள் அவைகளெல்லாம் அகன்று போகும்படியாக உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்கள், அர்ப்பணிப்பீர்கள். தேவனுடைய பார்வையிலே, மனுஷனுடைய பார்வையிலே அல்ல, தேவனுடைய பார்வையிலே நல்ல மெல்லிய மாவாக்கப்பட்ட போஜன பலியாய் இருப்பீர்கள், அநேகருக்கு சாட்சியாய் விளங்குவீர்கள். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. யோபு நொறுக்கப்பட்டு மெல்லிய மாவாகி இன்னும் அநேகருக்கு ஆவிக்குரிய போஜனமாகவே காணப்படுகிறான். அவனுடைய அனுபவங்களில் தைரியமடைந்து தங்கள் பாதைகளில் திடனடையும் அநேகர் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். யோபுனுடைய ஜீவியம் இன்றைக்கு அநேகர் திடப்படும்படியாக, தைரியப்படும்படியான நல்ல அனுபவங்களாக இன்றைக்கும் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த மெல்லிய மாவை நீங்கள் கைகளினால் பரிசோதித்து பார்க்கும்போது அதில் எவ்விதமான கடினமான உறுப்புகளையும் உங்கள் விரல்கள் உணர்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். இதை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது இடரலற்ற ஜீவியத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகிறான். நீங்க மெல்லிய மாவை கையில எடுத்து பாருங்க. கையில எடுக்கும்போது அதுல ஏதாகிலும் இடர பண்ணக்கூடிய நெருடலான காரியங்களை உங்கள் விரல்கள் கண்டறிய முடியுமா? கண்டறிய முடியாது. அது மெல்லிய மாவாக காணப்படும். இதை குறித்து தான் பரிசுத்த பவுல் பேசும்போது வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய வருகை நாளில உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? மெல்லிய மாவா இருக்கணும். அதுல இடர பண்ணக்கூடிய எந்த ஒரு உறுப்புகளும் அந்த மெல்லிய மாவில என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அதனால அதை ஒப்பிட்டு பரிசுத்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் வருகையின் நாளில நீங்கள் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். துப்புரவாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே துப்புரவானவர்களாக, இடரலற்றவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, தங்களுடைய ஜீவியத்தில் தேவ சித்தத்தை சிறிதும் பெரிதுமான காரியங்களில் செய்து நிறைவேற்றுகிறவர்கள் மற்றவர்களுக்கு எவ்விதத்திலும் இடரல் இல்லாத ஒரு ஜீவியம் செய்வார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவ சித்தம் நீங்கள் செய்யும்படியாக தீர்மானிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் யோபுனுடைய ஜீவியத்தை பாருங்கள், பவுலுடைய ஜீவியத்தை பாருங்கள், கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை பாருங்கள். அவர்களுடைய ஜீவியம் தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிக்கிறவர்களுக்கு எந்த விதத்திலும் இடரல் உண்டாக்க இயலாத, இடரல் உண்டாக்க கூடாத ஜீவியமாய் இருக்கிறது. அப்படியே நீங்களும் மெல்லிய மாவாகும் போது, நீங்களும் போஜன பலியாக காணப்படும் போது, தேவ சித்தம் செய்கிற அநேகருக்கு உங்கள் ஜீவியம் இடறுதலை உண்டாக்க கூடியதாக அல்ல, உங்கள் ஜீவியம் போஜன பலியாக காணப்படும். உங்கள் ஜீவியம் சாட்சிக்குரியதாக காணப்படும். உங்கள் ஜீவியம் அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல விதத்திலே வழிநடத்தக்கூடிய விதத்திலே உங்கள் ஜீவியம் காணப்படும். உங்கள் ஜீவியம் அநேகரை நீதிமான்களாக்கும். உங்கள் ஜீவியம் அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக்கும். ஒருவருக்கொருவர் இடரலை உண்டாக்க கூடாத ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதை தான் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறான். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த மெல்லிய மாவாக்கப்படுகிற அனுபவங்கள்
முதலாவது உண்டாகிறது என்றால் பின்பு அது என்னவாக வேண்டும் என்றால் ஒரு பெரிய பலி, போஜன பலியாக வேண்டும். அந்த போஜன பலி ஆகும்படியாக இன்னும் சில காரியங்கள் அந்த மெல்லிய மாவோடு சேர்க்கப்பட்டுதான் அது போஜன பலியாக மாற வேண்டும். முதலாவது தானியம் இடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, மெல்லிய மாவாக்கப்படுகிறது. மெல்லிய மாவை பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், மெல்லிய மாவை பின்பு சில காரியங்களை அதிலே சேர்த்து போஜன பலியாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அது கர்த்தருக்கு உகந்த சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய பலியாக காணப்படும். அப்படியாக இந்த போஜன பலியை குறித்து நாம் படிக்கும்போது, இந்த போஜன பலியாகிய மெல்லிய மாவின் மேல் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டுமாம்? எண்ணெய் வார்க்கப்பட வேண்டும். அதன் மேல் தூப வர்க்கம் போடப்பட வேண்டும் என்று படிக்கிறோம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு என்று படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் முதலாவது அவன் காணிக்கை எப்படி இருக்கணும்? மெல்லிய மாவா இருக்கணும். பின்பு அதன் மேல் என்ன வார்க்கப்பட வேண்டும்? எண்ணெய் வார்க்கப்பட வேண்டும். பின்பு அதன் மேல் தூப வர்க்கம் போடப்பட வேண்டும் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும் என்று படிக்கிறோம். எந்த போஜன பலியும் எதனால் சாரமாக்கப்பட வேண்டும்? உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும். அப்ப 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தை படிங்க. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைத்து எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று படிக்கிறோம். அப்படியானால் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்லிய மாவு போஜன பலியாக மாறும்படியாக இந்த மெல்லிய மாவிலே முதலாவது என்ன வார்க்க வேண்டும்? எண்ணெய் வார்க்க வேண்டும். பின்பு இந்த போஜன பலியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தூப வர்க்கத்தை போட வேண்டும். பின்பு எந்த பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவது போல இந்த போஜன பலியும் உப்பினால் என்ன செய்ய வேண்டும்? சாரமாக்கப்பட வேண்டும். இந்த 3 அனுபவங்களும் மெல்லிய மாவிலே சேர்க்கப்படும் போது அந்த மெல்லிய மாவு தேவனுக்கு உகந்த சுகந்த பலியான போஜன பலியாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது, அது எதை காட்டுகிறது? அதை வேதத்திலே ஆனந்த தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணெய் ஆனந்த தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால் சந்தோஷத்தை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எதை காட்டுகிறது? சந்தோஷத்தை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் அங்கே படிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை விரும்பினாராம்? நீதியை விரும்பினார். எதை வெறுத்தாராம்? அக்கிரமத்தை வெறுத்தாராம். அதனால் தேவன் என்ன செய்தாராம்? இதோ இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினாலே என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினாராம். அப்படியானால் எண்ணெய் ஆனந்த தைலத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயரே ஆனந்த தைலம். அது சந்தோஷத்தை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படியானால் தேவ சித்தம் செய்யும்படியாக வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் சந்தோஷமாக தன்னை அதற்கென்று ஒப்படைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில சில பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வருது. நீங்க அந்த சந்தர்ப்பத்துல ஒப்படைக்க வேண்டுமா? எதற்காக ஒப்படைக்க வேண்டுமா? அந்த தேவ சித்தம் நிறைவேறும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுய விருப்பங்கள் சுய சித்தங்கள் அகலும்படியாக உங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டுமா?
அப்படி ஒப்பு கொடுக்கும் போது எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? சந்தோஷமா ஒப்பு கொடுக்கணுமா? எப்படி ஒப்பு கொடுக்கணும்? சந்தோஷமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இத நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே படிக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் நேசிக்கிற ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை கொடுத்தார். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் தானா ஆபிரகாம் என்பதை சோதிக்கும்படியாக ஒரு பாடு ஆபிரகாமுக்கு வந்தது, ஒரு உபத்திரவம் ஆபிரகாமுக்கு வந்தது, நொறுக்கப்படுகிற அனுபவம் ஆபிரகாமுக்கு வந்தது. எப்படி வந்தது? தேவன் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், ஆபிரகாமே, நீ மோரியா மலைக்கு உன்னுடைய ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போ, எனக்காக பலி கொடு என்று சொன்னார். ஆபிரகாம் அந்த சந்தர்ப்பத்திலே தேவன் தனக்கு கொடுத்த நேசித்த குமாரனாகிய ஈசாக்கை பார்க்கிலும் தான் தேவனை நேசிக்கிறவன் என்பதை விளங்க செய்யக்கூடியவனாக தான் அதிகமாக நேசித்த ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து சென்று பலிபீடத்திலே கிடத்தினான். சந்தோஷமாக, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, சந்தோஷமாக ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு சென்றான். பலிபீடத்திலே கிடத்தினான். சந்தோஷத்தோடு தேவ சித்தம் செய்யும்படியாக, சந்தோஷத்தோடு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக, சந்தோஷத்தோடு தேவ சித்தம் நிறைவேறும்படியாக தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கத்தியை ஓங்கினான். ஓங்கின போது ஒரு சத்தத்தை கேட்டான், ஆபிரகாமே, ஆபிரகாமே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை விளங்க செய்தாய். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை நீட்டாதே என்று சொன்னார். தெய்வ பிள்ளையை இப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்து வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வரலாம், பாடுகள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் மெல்லிய மாவாக்கப்படுகிறேன் என்பது மாத்திரமல்ல, எண்ணெயாகிய ஆனந்த தைலத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவம் உடையவனாயிருக்கிறேன் என்பதை விளங்க செய்யும்படியாக அந்த தேவ சித்தத்தை சந்தோஷமாக உற்சாகமாக செயல்படுத்த தீர்மானிக்கும் போது தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் போஜன பலியை உருவாக்கி வருகிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய ஜீவியம் போஜன பலி ஆக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை அடியனுக்கு விளக்கும் என்று சொல்லி நானும் கூட அதிகமாக இந்த வசனத்திலே தியானித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், என் மகனே, நீ மெல்லிய மாவாக்கப்பட்டு வருகிறாய். என் மகனே, நீ எண்ணெய் என்கிற ஆனந்த தைலம் உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதா என்பதை விளங்க செய்யக்கூடிய நாட்களுக்கு நேராக உன்னை வழி நடத்தி வருகிறேன். உன்னுடைய சந்தோஷம் நான் கொடுக்கிற ஆனந்த தைலத்தினால் உண்டாயிருக்க கடவது. உன்னுடைய ஜீவியமானது நான் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினால் உண்டாயிருக்க கடவது. அது நிமித்தமாக தேவ சித்தம் செய்யும் போது நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை பலிபீடத்திலே வைக்கும்படியாக கேட்கிறேனோ அதை நீ சந்தோஷமாக பலிபீடத்திலே வைக்க முடியும் என்றார். அது என்னுடைய சுய விருப்பம் அல்ல, அது என்னுடைய சுய சித்தம் அல்ல, அது தேவ சித்தம். அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது தேவ சித்தம் செய்ய வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் சந்தோஷமாக அதற்கென்று தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்திலே நாம் எதை படிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தேவ சித்தம் செய்யும்படியாக பாடுகள் உண்டு என்று அறிந்த போதும், உபத்திரவங்கள் உண்டு என்று அறிந்த போதும், நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு என்பதை அறிந்து கொண்ட போதும் பவுல் எப்படி சந்தோஷமாக அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல எதற்கும் மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆகக்கடவதென்று அமர்ந்திருந்தோம். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று
அமர்ந்திருந்தோம் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் தனக்கு கட்டுகள் உண்டு என்று அறிந்தபோது சந்தோஷமாக தன்னை தேவ சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்ததையும், அவரை சேர்ந்த மற்றவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பம் அல்லது பிரயாசம் வாய்க்காதபடியினால் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்ததையும் அங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் செய்வதிலே 2 அனுபவங்கள் உண்டு. தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்யும்படியாக இப்படிப்பட்ட பாடு வருது, இப்படிப்பட்ட உபத்திரம் வருது, நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வருதுன்றத நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்க ஜீவியத்துல தேவன் ஆனந்த தைலம் என்கிற எண்ணெயை, அபிஷேகத்தை வார்க்கிறவராயிருக்கிறார் என்பதை விளங்கச் செய்யும் விதமாக அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நொறுக்கப்படுகிற அனுபவங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதற்கென்று தேவ சித்தம் செய்யும்படியாக உங்கள் ஜீவியத்தை ஒப்படைக்கும் போது, தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் உங்கள் ஜீவியத்திலே உங்கள் ஜீவியத்தை போஜன பலியாக மாற்றிவிடும். ஆனா சிலர் என்ன செய்வாங்களாம்? தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்திருந்தாலும் இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது அதுக்கு ஒப்பு கொடுக்க மனசு இருக்காது. ஆனா வேற வழி இல்லாம என்ன செய்வாங்களாம்? அதுக்கு ஒப்பு கொடுப்பாங்களாம். வேறு வழி இல்லாம அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் அதை சந்தோஷமாக செய்யாதபடியினால், அவர்கள் அதை ஆனந்த தைலம் என்கிற மகிழ்ச்சியினாலே அதை செய்யாதபடியினால், தேவ சித்தம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்காதபடியினால் அந்த பலி தேவனுக்கு உகந்த பலியாக மாற முடியாது. எவ்வளவு நல்ல சத்தியம் பாருங்க தெய்வ பிள்ளையே. சிலர் தேவ சித்தத்தை செய்யும்படியாக சந்தோஷமாக தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் ஜீவியத்திலே ஆனந்த தைலம், அபிஷேகம், எண்ணெய், மெல்லிய மாவாகிய ஜீவியத்திலே சேர்க்கப்பட்ட அனுபவமாக போஜன பலியாக தேவனுக்கு உகந்த பலியாக மாறுகிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்தாலும், தேவ சித்தம் செய்யணும் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும், ஆனா அவங்க வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது தேவ சித்தம் நிறைவேறும்படியாக சுய விருப்பங்களை அகற்றுவது கிடையாது, சுய சித்தங்களை அகற்றுவது கிடையாது. தாங்கள் விரும்பின காரியங்களை செய்கிறார்கள். தாங்கள் விரும்புகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கரடு முரடான ஜீவியம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியம் மெல்லிய மாவாக்கப்படுவது கிடையாது. அது மாத்திரமல்ல, நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது அவர்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக சுய விருப்பங்கள், சுய சித்தங்கள் எல்லாம் அகலும்படியாக தங்களை சந்தோஷமாக தேவ சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்காதபடியினால் அவர்களுடைய பலி, அவர்களுடைய ஜீவியம் தேவனுக்கு உகந்த பலியாக மாறுவதில்லை. அவர்களுடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே சுகந்த வாசனையுள்ள உகந்த தேவனுக்கேற்ற பெரிய போஜன பலியாக மாறுவதில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் அப்படிப்பட்டவர்களை அங்கீகரிப்பதில்லை. இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது, கர்த்தாவே இது உம்முடைய வாழ்க்கையிலே பிரியம் இல்லாதது, என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுகிறேன். இது என் வாழ்க்கையில உமக்கு விருப்பம் இல்லாதது, இதை என் வாழ்க்கையில அகற்றி போடும்படியாக என்னை முழுமையாக சந்தோஷமாக உம்முடைய சித்தம் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற நிலவரத்திலே காணப்படுகிறீர்களா? நீங்கள் மெல்லிய மாவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆனந்த தைலம் என்கிற எண்ணெய் அபிஷேகத்தாலே போஜன பலியாக மாறுகிறீர்கள். ஆனால் சிலரோ தேவ சித்தம் செய்யும்படியாக தங்களை அர்ப்பணித்திருந்தாலும், தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்திருந்தாலும் அவர்கள் மெல்லிய மாவாக்கப்படும்படியாக சுய விருப்பங்களை அகற்றுவதில்லை. மெல்லிய மாவாக்கப்படும்படியாக சுய சித்தங்களை அகற்றுவது கிடையாது. சந்தோஷமாக தேவ சித்தம் செய்யும்படியாக தங்களை அர்ப்பணிப்பது கிடையாது, ஒப்பு கொடுப்பது கிடையாது. ஆகவே அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இந்த வேளையிலே தீர்மானம் பண்ணுங்கள், சந்தோஷத்தோடு தேவ சித்தம் செய்யுங்கள், சந்தோஷத்தோடு தேவ சித்தம் செய்யுங்கள். பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். யோபுவை போல
சுத்த பொன்னாக காணப்படுங்கள். யோபுவை போல இன்னும் என் ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன் என்று சொல்லி சந்தோஷமாக தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தலபலபரதபதிலவே, பிதாவே என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று சொல்லி சந்தோஷமாக உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு தலபலபரதபதிலவே, என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன், மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு, கர்த்தாவே உமக்கு உகந்த பலியாக மாறும்படியாக சந்தோஷமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் போது ஒரு விசேஷித்த ஆனந்த தைலத்தினாலே, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே தேவன் உங்களை நிறைத்து மெல்லிய மாவாகிய உங்களுடைய ஜீவியத்திலே அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவள் என்கிற சாட்சியை பெற்றுக்கொள்ள செய்வார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட போஜன பலியாக காணப்பட வேண்டும். தேவனால் புறம்பே தள்ளப்பட்டவர்களாக அல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்கிற துர்பாக்கியமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விடக்கூடாது. அடுத்த வாரம் தூப வர்க்கத்தை குறித்தும் உப்பை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்படியே இந்த காலை வேளையிலே தியானித்த வசனத்தின்படி, கர்த்தாவே ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் ஐயா, சந்தோஷமாக தேவ சித்தம் செய்ய என்னை ஒப்படைக்கிறேன், நான் உம்மாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல ஜபத்தோடு இந்த ஓய்வு நாளிலே நல்ல சமர்ப்பணத்தோடு நல்ல ஜீவியம் யோபுவை போல பவுலை போல நம்முடைய அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை போல உங்களுடைய ஜீவியம் காணப்படும்படியாக அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார், கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை நீதிமான்களாக்குவார், கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை இரட்சிப்புக்குள் வழி நடத்துவார். இது கர்த்தருக்கு லேசான காரியம். பாடுவோமா? மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம், கூழாங்கலாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் பெறுவது லேசான காரியம், ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் பெறுவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம்.
கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, தேவன் உங்களுடைய ஜீவியத்தை போஜன பலியாக்கும்படியாக உங்களை மெல்லிய மாவாக்கி ஆனந்த தைலமாகிய எண்ணெயை உங்கள் ஜீவியத்திலே சேர்த்து சந்தோஷமாக தேவ சித்தம் செய்யும்படியாக ஒப்படைக்கும்படியாக உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்கும்படியாக தேவன் வெளிப்படுத்தின நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு சத்தியத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, அந்த போஜன பலி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ராஜா ஒப்புதலாக சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. அந்த பரிசுத்த ஜீவியம் நாங்கள் செய்யும்படியாய் ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கிற ஒரு போஜன பலியாய் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நீர் எப்படியா இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ராஜா பிதாவுக்கு ஒரு போஜன பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல நாங்களும் ஏசப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் போது ராஜா உமக்கு ஒரு உகந்த ஒரு போஜன பலியாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த போது எவ்வளவோ அடிகள் பட்டு ராஜா நொறுக்கப்பட்டு தகப்பனே ஆண்டவரை கல்வாரி சிலுவை பரியந்தம் ஆண்டவரை அப்பா பிதாவுக்கு முற்றிலுமாய் ஆண்டவரை நீ தாழ்த்தினீரே, அதே போல நாங்களும் தகப்பனே உமக்கு முன்பதாய் இயேசப்பா ஒரு நல்ல ஒரு போஜன பலியாய் ஒரு பரிசுத்தமாய ஒரு போஜன பலியாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எது வந்தாலும் தகப்பனே எல்லாவற்றையும் உடைய சிலுவையை பார்த்து கொண்டு நாங்கள் சகிக்கும்படியான ஆண்டவரே நல்ல ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை பக்தனாய யோபுவை நாங்கள் பார்க்கும் போது தகப்பனே அவனும் கூட ராஜா ஆண்டவரை உத்தமனாய் சன்மார்க்கமாய் ஜீவித்த போதும் கூட ராஜா அவனுக்கும் ஆண்டவரை பாடுகளும் கஷ்டங்களும் வந்தபோது ஆண்டவரை நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் என்று சொல்லி அவன் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது ராஜா அவன் உமக்காக ஆண்டவரை காத்திருந்து ராஜா அந்த இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டு ராஜா உமக்கு ஒரு போதாவே சுத்தமான ஒரு போஜன பலியாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது போல தகப்பனே இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற பாடுகளில் ஏசப்பா உமக்கு ஒரு சுத்தமான ஜீவியம் செய்யும்படியாய் பரிசுத்தமான ஜீவியம் செய்யும்படியாய் எங்களை நீர் மாற்றுவீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பவுலும் கூட ராஜா இந்த உலகத்திலே தகப்பனே அவன் பட்ட அடிகள் அநேகம் அநேகம் தகப்பனே கடைசியாக தான் மறைப்பதற்கும் கூட ராஜா அவன் தன்னை ஏசப்பா உமக்கு ஒரு சொத்தாவே ஒரு பலியாய் மாற்றினாலே, அதே போல எங்களையும் ஏசப்பா ஒரு பரிசுத்த பலியாய் ஒரு போஜன பலியாய் எங்களை மாற்றுவீராக தகப்பனே. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தகப்பனே உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் மாறாதபடி உம்முடைய தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்யும்படியாய் எங்களுடைய ஆவியை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு மெல்லிய மாவு போஜன பலிக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிற தகப்பனே, மெல்லிய மாவு என்று சொல்லும் போது அதுல எந்த ஒரு தரிசுகளோ
பவுலை போல ஏசப்பா நாங்கள் மறிப்பதற்கும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழும்படியா ஏசப்பா எங்களுக்கு நீ கிருபை தருவீராக. அந்த மெல்லிய மாவு ஏசப்பா மெல்லியதாக்கப்பட்டவுடன் அதிலே வார்க்கப்படுகிற எண்ணெய் அபிஷேகத்திற்கு ஒப்புதலாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா. அந்த அபிஷேக தைலம் எங்களை ஏசப்பா உமக்காக இன்னும் அநேக காரியங்கள் செய்யும்படியா எங்களை எடுத்து நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆபிரகாம் எப்படியா ஈசாக்கை அந்த பலிபீடத்திலே சந்தோஷத்தோடு அந்த பலிபொருளை செலுத்தினாலோ அதே போல எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை சந்தோஷத்தோடு ராஜா உம்முடைய பலியிலே உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் வைக்கும்படியா எங்களுடைய ஜீவியம் ஒரு போஜன பலியாய் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் ஏசப்பா, 70 அல்லது 80 வருடங்கள் அவ்வளவு நாட்களும் ஏசப்பா உமக்காக நாங்கள் வாழ்ந்து ராஜா உமக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு போஜன பலியாய் உமோடு நாங்கள் கடந்து வரும்படியாய் எங்களை அனுதினமும் ஏசப்பா நீர் எப்படியாய் நடத்த வேண்டும் என்று நீ சுத்தமாய் இருக்கிறீரோ அதே போல எங்களை நீர் வழி நடத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த யோபுவை போல அந்த பவுலை போல இயேசுவை போல நாங்கள் இந்த உலகத்திலே ஏசப்பா உமக்கு ராஜா ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை செய்து ராஜா உமோடு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்க கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய சுத்தத்திற்காய் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் ஏசப்பா இந்த உலகத்தில் வாழும் போது ராஜா உலகத்திற்காய் வாழாதபடி ஏசப்பா என் தேவனுக்காய் சிலுவை பரியந்தம் ஆண்டவரே சிலுவையை சுமந்து கொண்டு அப்பா உம்முடைய பிதாவின் சுத்தத்தை நீர் செய்து முடித்தது போல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கர்த்தாவே பாத சுவடுகளை பின்பற்றும்படியா எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஏசப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆலோசனை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசகராய் இருப்பீராக. முதலாவது ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஏசப்பா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை பிறகாக வைத்து விட்டு உம்முடைய சிலுவையை மாத்திரம் முன்னதாக வைத்துக் கொண்டு ராஜா எங்களுடைய ஜீவியத்தை தொடரும்படியா ஏசப்பா எங்களுக்கு கிருபை தாரும். சாத்தான் எங்கள் யாரை வஞ்சித்து போடாதபடி அதை போய் யோபுவை சோதித்த சாத்தான் ஆண்டவரே அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்தது போல யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பாதத்திலே கடந்து வரும்படியாய் எங்களை நிராத்தாவே அபிஷேக தைலத்தினால் ஆனந்த தைலத்தினால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஒரு விசை கூட என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வரும் வாரம் வரைக்கும் நாங்கள் உம்மோடு நடக்க உம்மோடு பேச உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியமானது போஜன பலியாக அநேகரை தேவனுக்கு நேராக கிட்டி சேர்க்கக்கூடிய அனுபவங்களாக காணப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களிலும் காணப்பட்ட ஜனங்களை பிதாவாகிய தேவனுக்கு நேராக கிட்டி சேர்க்கக்கூடியதாய் இருந்தது. அதுபோல நம்முடைய தேவனுக்கு நேராக அநேக ஜனங்களை கிட்டி சேர்க்கக்கூடிய போஜன பலியாக ஒவ்வொருடைய ஜீவியம் காணப்படும்படியாக ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கை
நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கேட்ட சத்தியத்தின்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட போஜன பலியாக உங்களுடைய ஜீவியம் காணப்பட, ஆசீர்வதிக்கப்பட, சாட்சியாக விளங்க, அநேகரை வழிநடத்துவதற்கு ஏதுவாய் இருக்க தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமென். அல்லேலூயா.